வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 டிசம்பர் 31 செவ்வாய்க்கிழமை மாலை ஆய்வறிக்கை. இன்றைக்கு தென் மாவட்ட கடலோர பகுதிகளில் மழை, அதேபோல் திருநெல்வேலி மாவட்டத்தின் நாலுமுக்கு ஊத்து போன்ற பகுதிகளில் மழைப்பொழிவு, தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே மழைப்பொழிவு. இது எதிர்பார்த்த ஒன்றுதான். வரக்கூடிய மணி நேரங்களிலே மழைப்பொழிவானது தென் மாவட்ட கடலோர பகுதிகளிலையும் நாலுமுக்கு ஊத்து போன்ற திருநெல்வேலி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையோட, அதாவது கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்ட மாஞ்சோலை பகுதிகளிலையும் மழை இருக்கும். நாளை அதிகாலை கடலோரத்தில் பெய்யும் மழை, பிறகு நாளை காலையுடன் ஜனவரி 1 காலையுடன் பெரும்பாலும் தென் மாவட்ட மழை ஓய்ந்துவிடும். ஆனால் நாளை இரவு வரை ஒரு சில இடங்களில் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆக 1ஆம் தேதியுடன் இந்த சுற்றின் மழைப்பொழிவு பெரும்பாலும் ஓய்ந்துவிடும். 2ஆம் தேதி கடல் ஓரத்தில் மட்டும் சிறிதளவு மழைப்பொழிவு இருக்கும். தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்ட கடலோர பகுதிகளில் எதிர்பார்த்த மழை ஒரு பெரிய அளவிலே பெய்யவில்லை என்ற உங்கள் ஏக்கம் தெரிகிறது எனக்கு. ஆனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஜனவரியிலும் பருவமழை தொடரும். புள்ளி விபரத்தில் இன்றுடன் நிறைவடைகிறது. இன்றைக்கு மழை பொழிந்திருந்தாலும் 31ஆம் தேதி மழை பொழிந்திருந்தாலும் நாளை காலை புள்ளி விவரம் வரக்கூடிய நாள் 1ஆம் தேதி. அதனால் இன்றைய மழைப்பொழிவு நாளை கணக்கில் கூட எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. 31ஆம் தேதி காலை 8:30 மணியுடன் வடகிழக்கு பருவமழை புள்ளி விவரம் முடிவடைந்தது. பருவமழை ஜனவரி இறுதி வரை தொடரும். ஆனால் நிகழ்வு வரும்பொழுது மட்டும்தான் மழை இருக்கும். மழை நாட்கள் இடைவெளி விட்டு, அதாவது குளிர்ந்த சீதோஷ நிலைக்கும். பகலில் ஒரு வெப்பமான பெரிய அளவில் வெப்பம் இருக்காது. அதாவது நிகழ்வானது குமரி கடற்பகுதியை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிறது. பிறகு அப்படியே மாலத்தீவு பகுதிகளில் 4 நாள் நிலைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. லட்சத்தீவிற்கும் மாலத்தீவிற்கும் இடைப்பட்ட பகுதிக்கு சென்று மாலத்தீவிற்கு சற்று மேற்கு புறம் வரைக்கும் நகரும் என்பதனால பகலில் வீசக்கூடிய இந்த வலுவான வடகிழக்கு காற்று இன்றைக்கும் டெல்டாவில், நேற்றைக்கும் டெல்டா மட்டும் இல்லை, எல்லா மாவட்டங்களிலுமே கடலோரத்தில் கிழக்கு திசையிலிருந்து வலுவான காற்று, கிழக்கு வடகிழக்கு காற்று வலுவாகவே இருந்தது. ஒரு அச்சுறுத்தும் காற்றாகவே நல்ல ஒரு ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு மதிய மாலையெல்லாம். இந்த காற்று மட்டும் 3 நாளுக்கு 4 நாளைக்கு இருக்கும். அதாவது ஜனவரி 4ஆம் தேதி வரை இன்னும் இருக்கும். இந்த காற்று மட்டும் இருக்கும். மழைக்கு வாய்ப்பு என்பது தென்கடலோரத்தில் மட்டும் நாளை இருக்கும். பெரும்பாலும் டெல்டாவின் மழை நிறைவடைந்து விட்டது. நாளை 1ஆம் தேதி அதிகாலை வேதாரண்யம் கோடியக்கரை முனையில் இருக்கலாம். அதற்கு பிறகு அதுவும் இருக்காது. நாளை 1ஆம் தேதி பகலிலே தென் மாவட்டங்களுக்கு மட்டும். அடுத்த மழை 8ஆம் தேதி. 4 நாட்களுக்கு இந்த கிழக்கு திசை வலுவான காற்று, மரங்களை அசைக்கக்கூடிய காற்று, ஒரு அச்சுறுத்தும் காற்று. அச்சுறுத்தும் காற்றுன்னா என்ன, ஒரு மாதிரி காற்று அடிக்கிறது, கடலில் என்னமோ இருக்குது, மழை இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தும். இன்றைக்கு நேற்றைக்கு அடித்தது போல தான், கற்பனை செய்து கொள்ளி பார்த்துக்கணும், அவ்வளவுதான். மரங்கள் தென்னை மட்டையில் நல்லா ஆடி ஆசைஞ்சிருக்கும், ஒரு மாதிரியான தரைக்காற்று இருந்திருக்கும். அது நாளைக்கும் இன்றைக்கு போல நேற்று போல 4ஆம் தேதி வரை தொடரும். 3ஆம் தேதி வரை ஸ்ட்ராங்காகவே இருக்கும் இன்றைக்கு மாதிரியே. இது கடலோர மாவட்டங்கள்லையும் அதனை ஒட்டி உள்ள உள்பகுதிகளையும் இருக்கும். இன்றைக்கு மாதிரினா பார்த்து தான். இன்றைக்கு எந்தெந்த மாவட்டங்களில் எப்படி காற்று இருந்தோ அதே காற்று 4ஆம் தேதி வரை இருக்கும். இந்த கிழக்கு வடகிழக்கு காற்று மழையை பொறுத்த வரைக்கும் இரு காற்று இணைவு தமிழ்நாட்டில், அதாவது டெல்டா வடகடலோர உள் மாவட்டங்கள்லாம் இல்லை. ஒற்றை காற்று, குளிர்காற்று மட்டும்தான் வரும். பகலில் மேகங்கள் வரலாம், ஆனால் அது மழையை தராது. தூரலாம் என்ன, ஆனால் காற்று மட்டும் ஜில்லுன்னு ஒரு இதமான காற்று மட்டும் இருக்கும் மதியம் மாலையில். அதாவது வரக்கூடிய 4ஆம் தேதி வரைக்கும் இதமான வெப்பம் காற்றோடு இருக்கும். வடகிழக்கு கிழக்கு காற்று. அடுத்தபடியாக இரவு நேரத்தில் குளிர். 8ஆம் தேதி அடுத்த நிகழ்வு. இந்த படத்தில் காட்டியிருக்கக்கூடிய அந்த நிகழ்வு 8ஆம் தேதி. அது அந்த அமைப்பு 8ஆம் தேதி. அந்த எதிர்பார்ப்பு கற்பனை படம் 8ஆம் தேதி படம். 7ஆம் தேதி, சரி மன்னிக்கவும், 7ஆம் தேதி எதிர்பார்க்கக்கூடிய படம். 7ஆம் தேதி 8ஆம் தேதி ஆக்கல அப்படி வரும். 8ஆம் தேதி அல்லது 9ஆம் தேதி தான் மழைப்பொழிவை தொடக்கலாம், அடுத்த மழை. ஆகவே அறுவடை விவசாயிகள் அறுவடை பணியை திட்டமிட்டு மேற்கொள்ளுங்கள். 9ஆம் தேதிக்குள்ளே அறுவடை பண்ணிங்க, 8ஆம் தேதிக்குள்ளே.
8ஆம் தேதிக்குள் அறுவடை முடிக்க பாருங்கள். அறுவடையாக இருந்தாலும் உலர்த்துதலாக இருந்தாலும் நீங்கள் வந்து விதைக்கணுமா, 8ஆம் தேதிக்கு 9ஆம் தேதிக்குள் முளைப்பு திறன் வர்ற மாதிரி விதைக்கணும். எனக்கு எப்படியோ 9ஆம் தேதி மழை தெரிகிறது. 9 நாள் சரியாக 1ஆம் தேதியிலிருந்து 9வது நாள் மழை. 9ஆம் தேதி 10ஆம் தேதி 11ஆம் தேதி 12ஆம் தேதி 8ஆம் தேதினா 11ஆம் தேதி சொல்லியிருந்தோம். 9ஆம் தேதினா 12ஆம் தேதி வரை இருக்குது மழை. சரி, 12ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய அந்த மழை பொங்கல் நேரத்தில் உங்களுக்கு இடைவெளியை கொடுத்துரும். பொங்கலுக்கு இடைவெளி. ஆனால் பல்வேறு மாதிரிகள் பொங்கல் அன்றைக்கு கூட மழை பொழிவை காட்டி கொண்டிருக்கிறது. ஆனால் அது வாய்ப்பு குறைவு தான். பொங்கலுக்கு பிறகு 17, 18, 19, 20 தேதிகளில் அடுத்த மழை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு, அதாவது 1ஆம் தேதி தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே இருக்கக்கூடிய நிகழ்வு மட்டும்தான். அடுத்த மழை 8ஆம் தேதி அல்லது 9ஆம் தேதி தொடங்குகிறது. 8ஆம் தேதி என்றால் 11ஆம் தேதி வரை இருக்கும். 9ஆம் தேதினா 12ஆம் தேதி வரை மழை இருக்கும். அந்த மழை கொஞ்சம் எல்லா மாவட்டங்களுக்குமே உள்ளே ஏறி பெய்யும். இப்போ பெய்த மழையை விட கொஞ்சம் கூடுதல் மழையாக இருக்கும். நிகழ்வு கொஞ்சம் சாதகமாக இருக்குது. அந்த மழைப்பொழிவு பொங்கல் நாளிலே இருக்காது. ஆனால் பொங்கல் நாளிலே இருந்தாலும் குழப்பமான வானிலையை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த நிகழ்வும் அடுத்தது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறதுனால ஒரு குழப்பமான வானிலையை கொடுக்கும். அடுத்தது 17ஆம் தேதி 18, 19, 20ஆம் தேதி வாக்கில் அந்த மழை அடுத்த நிகழ்வு ஸ்ட்ராங்காக இருக்கும். அது வந்து ஒரு கரை கடந்து போகக்கூடிய நிகழ்வாக இருக்கும். இதெல்லாம் வழக்கத்திற்கு மாறான நிகழ்வாக தெரிகிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். இது வந்து ஜனவரி மாதத்தில் இப்படி பொங்கலுக்கு பிறகு ஒரு கரை கடந்து போகக்கூடிய நிறைய மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய நிகழ்வெல்லாம் வந்ததே இல்லை. இந்த ஆண்டு பொங்கலுக்கு பிறகு பொங்கல் நாள் அந்த இறுதி நாள், அந்த காணும் பொங்கலுக்கு பிறகு நாள் வரக்கூடிய நாளில் கூட தெரிகிறது. ஆகவே 20ஆம் தேதி வரைக்குமே 2 நிகழ்வு இருக்குது. 9ஆம் தேதி விட்டு 12ஆம் தேதி ஒன்று, 17 டு 20 ஒன்று, 22 வரைக்கும் கூட அது தொடரலாம். மாத இறுதியிலையும் ஒரு நிகழ்வு இருக்குது. ஆக வடகிழக்கு பருவமழை புள்ளி விவரத்தில் இன்றைக்கு நிறைவடைந்தாலும் உண்மையான வடகிழக்கு காற்று, வடகிழக்கு பருவமழை ஜனவரி இறுதி வரை தெரிகிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். சரி, வடகிழக்கு ஜனவரி இறுதியோட நிறைவடைஞ்சினுமா அது கூட சொல்ல முடியல. காற்று, வடகிழக்கு காற்று இருந்துகிட்டு இருக்கும். பருவமழை என்கின்ற பெயர் இந்த மாத இறுதி வரை தொடர வாய்ப்பு இருக்கிறது. பிப்ரவரி மார்ச்சில் குளிர்கால மழை பிடிப்பும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏப்ரல் மேல கோடை மழை வலுவாக இருக்குது. அதையும் நான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து அதாவது கோடை மழைனா மாதம் முழுவதும் பெய்யாது. அது முதல்ல புரிஞ்சுக்குங்க. ஏப்ரலில் ஒரு 4 நாள், மேலே ஒரு 4 நாள், இடையில ஆங்காங்கே இடிமழை இருக்கும். ஆகவே இடையில மழையும் இருக்கும், வெயிலும் இருக்கும். மழை வந்து நிகழ்வு வரும்பொழுது ஸ்ட்ராங்காக இருக்கும். நெருங்கு வர வரைக்கும் வெயில் இருக்கும். விளங்கி போன பிறகு வெயில் வந்துடும். இப்படி நிகழ்வு 4 நாளும் அந்த ஸ்ட்ராங்கான மழைப்பொழிவை கொடுத்துரும். ஏப்ரலில் ஒரு 4 நாள், மேலே ஒரு 4 நாள் நல்லாயிருக்கும். இடையிலையும் மழைகள் இருக்கும், வெயிலும் இருக்கும், மழையும் இருக்கும். ஆனால் இந்த வருஷம் வடக்கத்திற்கு கூடுதலான மழை இருக்குது. ஏப்ரல் மே வெயில் சராசரி வெயில் இருக்கும். இது ஏற்கனவே அறிவிச்சிருக்கோம். ஏற்கனவே சொன்னது தான் நீண்டகால வானிலை அறிக்கையில். கோடை மழையும் அது வடக்கத்து சராசரி கூடுதல் இருக்குது. தென்மேற்கு பருவமழையும் சராசரி கூடுதல், வடகிழக்கு பருவமழையும் சராசரிக்கு கூடுதல். ஆகவே நாம் வந்து பண்ணை குட்டைகளை தயாராக எடுத்து வச்சுக்கணும். மழை பெய்யும் பொழுது சேமிச்சுக்கணும். மழை இல்லாத பொழுது அந்த தண்ணீரை நீங்கள் பயன்படுத்தி விவசாயம் செய்வதற்கு நாம் திட்டம் வகுத்துக்கணும். ஏன்னா நமக்கு தேவையான பொழுது மழை தராது, மழை தரும் பொழுது பயன்படுத்துவதற்கு தேக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதான் இப்பொழுதைக்கு நாம் எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருக்கூடிய அறிக்கை. ஆக இதுதான் இப்பொழுது அறிக்கை. நாளையிலிருந்து நீங்கள் அறுவடை பணி போன்ற பணிகள்லாம் செய்யலாம். 7ஆம் தேதி 8ஆம் தேதிக்குள் முடிக்க பாருங்கள். அதுக்கு பிறகு இருந்தாலும் கவலைப்படாதீங்க. பொங்கலில் இடைவெளி இருக்கும். பொங்கல் நாளில் பணியாளர்கள் கிடைப்பது கடினம் என்பதனால இதையும் சற்று யோசித்து செயல்படுத்திடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.